தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. கடுகு போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. தக்காளி ஒன்று குட்டியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்குங்க. வெள்ளரிக்காவை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. சித்திரைக்கனிக்கு வச்சு கும்பிட்டோங்க, அந்த காயில் தான் இப்போ பண்ணுறோங்க. சூப்பராக இருக்குங்க மோர் குழம்பு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. லைட்டாக காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இதை நல்லா பெரட்டி விடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. உப்பு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. தேங்காய் 2 வில்லை போட்டுக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு ஒரு 10 போட்டுக்கலாங்க. பூண்டு 4 பல் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. பச்சரிசி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. துவரம்பருப்பு 1 ஸ்பூனுங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா இப்போ நம்ம ஆட்டிட்டு வரலாங்க. இதில் அப்படியே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்படி 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே தயிர் 1 கப்பு அடித்து வச்சுருக்கேங்க, அதையும் அப்படியே ஊற்றிடலாங்க. இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மோர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம பெருங்காயம் மோர் குழம்புக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே கலக்கி விடலாங்க. இப்போ காய் வெந்தது நம்ம இதை எடுத்து ஊற்றலாங்க. அப்படியே நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க. காய்க்கு அதில் சால்ட்டு போட்டோங்க. இப்போ மோர் குழம்புக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இது கொதி வந்த உடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணலாங்க. சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.